அல்லாஹ் வந்து 3 மாசமா சாப்பாடு செய்ய முடியாம இருந்தாருன்னு சொன்னீங்கல்ல. கடவுள் தான் சொல்லியிருக்காரு, அவரை வச்சு இதை வெளிப்படுத்த சொல்லலாம்னு சொல்றீங்க. அவருக்கு ஏன் அப்படி கஷ்டம் வந்தது? ஏன் கடவுள் கொடுத்தாரு? நீங்க கடவுள் நம்புறீங்கல்ல, நாங்க நம்புற மாதிரி நீங்கள் நம்புறீங்க. அப்ப ஏன் 3 மாசம் சாப்பாடு செய்ய முடியாத அளவுல கடவுள் கொடுத்தாரு? நாங்க வந்து சாமியை நம்புறோம், நீங்களும் அல்லாஹ்வை நம்புறீங்க. அல்லாஹ் வந்து ஏன் அந்த நிலைமையில அப்ப கொடுத்தாரு? இப்ப வந்து நாங்க வந்து இந்து வந்து புடவை கட்டுறோம், முஸ்லீம் வந்து மொத்தமா மூடிடுறாங்க. அப்ப மூடும்போது நாங்க இந்து புடவை, நாங்களும் பிறந்து வந்ததுல வந்து புடவை கட்டி தான் சாகுறோம். நீங்களும் புடவை முஸ்லீம்ல ஃபுல்லா போட்டு தான் தோன்றீங்க. அப்ப நீங்க அப்ப பேசுனீங்களா, அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம் இருக்குது? அப்ப நாங்க இந்துக்களும் முறையோட தானே இருக்கிறோம். நீங்க முஸ்லீமும் முக்காடு போட்டதுனால அதுக்கு இதுக்கு என்னன்னு சொல்றீங்க? அக்கா ஒரு நல்ல கேள்வி கேட்கறாங்க. என்ன கேட்கறாங்கன்னா, நபிகள் நாயகத்தை பத்தி சொன்னோம் ஆரம்பத்துல. நபிகள் நாயகம் 3 மாச காலம் சோத்துக்கு வழி இல்லாம சிரமப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. நம்ம இறைவனை நம்பினாங்கல்ல, இறைவன் கொடுக்க வேண்டியதானே. அல்லாஹ்வுடைய தூதரா வேற இருக்காருன்னு சொல்றீங்க, கடவுளின் தூதர்னு. அந்த தூதரையே அவர் சிரமப்படுத்தணும். நல்ல கடவுள் கையில உலகமே இருக்கிறது, நல்ல செல்வத்தை கொடுன்னா செல்வந்தர் ஆயிடுவாரு. அப்படி ஆக்க வேண்டியதானே. எதனால அவர் வந்து சிரமப்பட வச்சாரு கடவுள் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. இது எதுக்கு அப்படின்னா, உலகத்தை பொறுத்த வரைக்கும் இஸ்லாத்தினுடைய பார்வைப்படி உலகத்துல எந்த மனுஷனுக்கும் வந்து அவன் நல்லவனா கெட்டவனா என்பதை வைத்து அவனது வாழ்க்கை இறைவன் தீர்மானிப்பதில்லை. நல்லவனாக இருந்தாலும் அவனுக்கு சோதனைகளை தருவார், கெட்டவனாக இருந்தால் அவனுக்கு கூட நல்ல வாழ்க்கையை தருவார். உலகத்தை வந்து ஒரு பரீட்சை கூடமாக, பரீட்சை கூடம்னா எக்ஸாம் ஹால்னு சொல்லுவோம்ல, பரீட்சை நடக்கிற இடம், இது ஒரு பரீட்சை நடக்கிற இடம். உலகத்துக்கு போங்க, உலகத்துல போய் உனக்கு நான் சிரமம் தரும் பொழுது நான் சொன்ன மாதிரி சிரமப்பட்டாலும் பரவாயில்லைன்னு கடவுளுக்கு விசுவாசமா நடக்கிறியா? சிரமம் வந்த உடனே கடவுளாவது அதாவது தேவையில்லைப்பா அல்லாவது ஃபுல்லாவது அப்படின்னு போறியா? டெஸ்ட் இது. உலகத்தை பொறுத்த வரைக்கும் உலகத்துல வாழ நம்ம எல்லாருமே ஒரு எக்ஸாம் ஹால்ல தான் இருப்போம், ஒரு பரீட்சை கூடம். எப்படி வாழ்றோம்? வியாபாரத்துல நேர்மையா நடக்கிறோமா? பெற்றவங்களை நல்ல முறையில் கவனிக்கிறோமா? பிள்ளைங்களை ஒழுக்கமா வளர்க்கிறோமா? ஏன்னா உலகத்துல சமுதாயத்துக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யறோமா? அல்லது சிரமம் வருது, கஷ்டம் வருது, பொருளாதார நெருக்கடி இருக்குது அப்படின்றதுக்காக ஏமாத்துறது, பித்தலாட்டம் பண்றது, அடுத்த சொத்தை அபகரிக்கிறது, இந்த மாதிரி வேலைகளை செய்கிறோமான்னு நம்மளை டெஸ்ட் பண்றதுக்காகத்தான் உலகத்துல அனுப்பி இருக்கிறார். இந்த டெஸ்ட்ல பாஸ் பண்ணி முடிச்சுட்டா மரணத்திற்கு பிறகு இறைவனை போய் சந்திப்போம்ல, கடவுள் நம்மளை உயிர் கொடுத்து எழுப்புவாரு. அந்த நேரத்துல இந்த டெஸ்ட்ல நீங்க எழுதுற எக்ஸாமுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு மறுமையில் பரிசு தருவார். அங்க கஷ்டமே இருக்காது. இங்க நல்லவரா வாழ்ந்துட்டா மரணத்துக்கு பிறகு சொர்க்கத்திற்கு செல்ல முடியும். இங்க கெட்டவராக வாழ்ந்து விட்டால் மரணத்திற்கு பிறகு நரகத்துக்கு தான் போக முடியும். அப்படின்றத காட்டுறதுக்கு தான் இந்த உலகத்தை ஏற்படுத்தி இருக்கிறான். அதனால நல்லவனா நமக்கு பிடிச்ச ஆளு என்பதற்காக வேண்டி கூட கொடுக்கறதெல்லாம் இறைவனுடைய பாலிசி கிடையாது. கொடுக்கவே கொடுக்காமலே இருப்பேன், நல்லவனுக்கும் கொடுப்பேன், கெட்டவனுக்கும் கொடுப்பேன், எப்படி வேணாலும் நான் வச்சுக்குவேன். நான் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டெஸ்ட். இவருக்கு பணத்தை கொடுத்து டெஸ்ட், அவருக்கு பணத்தை எடுத்து டெஸ்ட். இப்ப எக்ஸாம் ஹாலே பாத்தீங்கன்னா சில எக்ஸாம்ல வந்து புத்தகத்தை கொடுத்து பரிச்சை எழுத சொல்லுவாங்க. இப்ப சட்ட புத்தகங்களுக்கெல்லாம் பரிச்சை நடக்குன்னு வச்சுக்குவோம், வக்கீல் படிப்பெல்லாம் படிக்கிறாங்கல்ல, அவங்க எக்ஸாம் ஹால்ல போய் உட்கார்ந்தா புத்தகத்தை கையில கொடுத்து எழுதுதாம்மா. புக்கு கையில கொடுத்துட்டு பரிச்சை பார்த்து எழுதுப்பாமா. பார்த்து எழுதுல அவ்வளவு பெரிய கஷ்டம். பார்த்து எழுது, புக்கை கொடுத்து விட்டு அவனுக்கு டெஸ்ட். நிறைய டெஸ்ட் எப்படி நடக்குது? புக்குலாம் கிடையாது, ஏற்கனவே பார்த்து முடிச்சிட்டியா, இப்ப வந்து பரிச்சை எழுதுமா. அந்த மாதிரி நபிகள் நாயகத்துக்கு கொடுக்கப்பட்ட டெஸ்ட் கொஞ்ச காலம் பணத்தை கொடுத்து பணம் வந்த உடனே பெருமையில ஆடுறான்னு டெஸ்ட் பண்ணி பார்த்தாரு இறைவன். கொஞ்ச காலத்துக்கு பிறகு பணத்தை பூரா எடுத்து போட்டு ஏழ்மையான உடனே கடவுளை மறக்கிறான் டெஸ்ட் பண்ணி பார்க்கிறான். இப்படி எல்லாருடைய வாழ்க்கையிலும் உண்டு. எல்லா வாழ்க்கையிலையும் கொஞ்ச காலம் நல்ல வாழ்க்கையை தருவான். அப்ப கடவுளை மறக்காம இருக்கிறோமா? ஓகே, டெஸ்ட்ல பாஸ் பண்ணிட்டீங்க. கொஞ்ச காலம் சிரமத்தை தருவான். அது செல்வத்தை கொடுத்த சிரமமா இருக்கலாம், வேற வேற வழியில சிரமமா இருக்கலாம். ஒரு ஆக்சிடென்ட் ஆகி மண்டையை உடைஞ்சிடலாம், இருக்கிற வேலை போயிடலாம், பெத்த பிள்ளை இறந்து போயிடலாம், குடும்பத்துல சண்டை வந்துடலாம், கணவன் மனைவி எத்தனையோ சோதனை. பணத்துல மட்டுமே சோதனை இல்ல, பணத்திலையும் சோதனை, குடும்பத்துல சோதனை, உடல்ல சோதனை, சமூகத்துல சோதனை, இப்படி பல வகைகளில் இறைவன் நம்மை சோதித்து பார்ப்பார். அப்படிப்பட்ட சோதனை தான் நபிகள் நாயகத்துக்கு கொடுக்கப்பட்டுச்சே தவிர இறைவனுடைய தூதரா இருந்தாலும் டெஸ்ட் பண்ணிட்டு தான் மறுமையில அவருக்குரிய நன்மையை கொடுக்கணும்னு இறைவன் வைத்திருக்கிறான். அதனாலதான் அவரை வந்து இறைவன் சிரமப்படுத்தி பார்த்திருக்கிறான். அந்த ரெண்டாவது வந்து ஆடை விஷயத்துல கேக்குறீங்க, என்ன வித்தியாசம்? நாங்க இப்படி இருக்கிறோம், அவங்க அப்படி அப்படின்னா என்னங்கிறீங்க?
அவங்க அப்படி முழுசா மூடிக்கிட்டாங்க. நாங்க இந்த மாதிரி சேலை உடைய அணிந்து கொண்டோம் அப்படின்னா நாங்க பிறந்தது இப்படி இருக்கிறோம், அவங்க பிறந்தது அப்படி இருக்கிறாங்க, அதை வச்சு என்ன சொல்ல வர்றீங்கிறாங்க. எது நமக்கு நன்மையோ அதை நோக்கி போயிருங்கன்னு சொல்ல வரும். உலகத்துல நமக்கு பாரம்பரியமா பல வேலைகளை செஞ்சுக்கிட்டே வருவோம். காலகாலமா பிறந்ததுல இருந்து நிறைய வேலைகளை செய்வோம். செஞ்சுக்கிட்டு இருக்க நாம எப்படி செய்வோம்னா, அதை விட சிறந்த ஒன்றை கண்டால் அதை செய்யணும்னு நம்ம முடிவெடுத்துருவோம். எத்தனையோ சொல்லலாம். உதாரணத்துக்கு இப்ப நம்ம வீடு வாசலே எடுத்துக்கோங்களேன். நம்ம இப்ப எப்படி குடியிருக்கிறோம், நம்ம அப்பா அம்மா குடியிருந்த வீட்டுல எப்படி இருக்கிறோம், அவங்க எப்படி வீடு கட்டி இருந்தாங்க, அவங்க வீட்டுல என்ன வசதி இருந்துச்சு, அந்த வசதிகளோட நம்ம வீடு இருக்கிறது. அப்பா அம்மா வீடு குடிசையா இருந்துச்சு, இன்னைக்கு நம்ம பில்டிங் கட்டிக்கிட்டோம். அப்பா அம்மா வீட்டுல சிமினி விளக்கு இருந்துச்சு, இன்னைக்கு நம்ம டியூப் லைட் போட்டிருக்கோம். அப்பா அம்மா இருக்கும்போது விசிறி வச்சு வீசிக்கிட்டு இருக்கோம், இப்ப ஃபேனை தூக்கி மாட்டிக்கிட்டோம். அப்பா அம்மா இருக்கும் பொழுது ஒரு டிரெஸ் 2 டிரெஸ் வச்சு ஒப்பேத்திக்கிட்டு இருந்தோம், இன்னைக்கு காசு கொடுக்கும் போது நிறைய டிரெஸ் எடுத்து கொடுத்திக்கிறோம். அதெல்லாம் என்ன மாற்றம்ங்கிறீங்க? அதை விட சிறந்ததை பார்த்தோம். நம்ம அப்பா காலத்துல வருமானம் இல்ல, வீடு கட்ட வசதி இல்ல, அன்னைக்கு டெவலப் விஞ்ஞானம் டெவலப் ஆகல, அதனால அவங்க குடிசை வீட்டுல இருந்தாங்க. இன்னைக்குதான் டெவலப் ஆயிடுச்சா, கையில பணம் இருக்குத, நம்ம ஏன் குடிசை வீட்டுல இருக்கணும்னு நினைக்கிறோமா இல்லையா? நம்ம எப்படி முடிவு எடுக்கிறோம்? ஏற்கனவே ஒன்றை செய்திருந்தாலும் அதை விட சிறந்தது, அதை விட வசதியான ஒன்று கிடைத்தால், நல்லது கிடைத்தால் நல்லதை செய்ய வேண்டும் முடிவெடுக்கிறோம்ல. முதல் வாரம் கடையில போய் பருப்பு வாங்கிட்டு வர்றோம், ஒரு குறிப்பிட்ட கம்பெனி பிராண்டு தோரம் பருப்பு வாங்கணும். வீட்டுல கொண்டு போட்டா அது கரையை வேகவே மாட்டேங்குது. குக்கர்ல வச்சு பார்த்தாச்சு 1 மணி நேரம் 2 மணி நேரம் அடுப்பு எரிச்சு பார்த்தாச்சு வேகவே இல்ல. அடுத்த தடவை என்ன செய்வோம்? அதை விட சிறந்த பிராண்ட் இருக்கா கொடுங்க கேட்போம்ல. வேற என்ன பருப்பு, நல்ல பருப்பு வச்சிருக்கிறிய, அதை கொண்டு போய் சமைக்கிறோம் இல்லையா? போன மாசம் வாங்கணும், முந்தின மாசம் அதே பருப்பு கொடுங்கன்னு கேட்போம். ஏற்கனவே வாங்கின பருப்பு நல்லது இல்ல, அதை விட சிறந்த ஒன்று இருக்கிறது என்று சொன்னால், சிறந்த பருப்பை சாப்பாட்டில் தேர்ந்தெடுப்பதை போல உங்களுடைய ஆடையில் தேர்ந்தெடுங்கள். ஏற்கனவே உடுத்தி இருக்கிற ஒரு ஆடை பழக்க வழக்கத்துல செஞ்சுட்டோம், ஆனா இதை விட சிறந்த ஆடை இன்னொன்னு இருக்குத, ஃபுல்லா கவர் பண்ணிக்கிட்டா நல்லா இருக்குத, தேவையில்லாம கண்டகளை எடுத்த ஒருத்தன் போக்கஸ் பண்ணி பார்க்க மாட்டேங்கிறாங்க, இது நல்லா இருக்கு அப்படின்னு தோணுதா, அதை நோக்கி மாறிடுங்க. நல்லதாக எது தெரிகிறதோ அதை நோக்கி மாறுங்கள் என்பதுதான் நான் சொன்ன செய்தியுடைய சாராம்சம்.